ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ பெருந்தேவித்தாய சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம். இன்று மார்கழி மாதத்தின் 29வது நாளான 29வது பாசுரத்தை பற்றி நாம் இப்போது சேவிப்போம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய். இப்பாசுரம் இரட்டை பாசுரமாக கருதப்படுகிறது. இப்பாசுரத்தில் 29வது பாசனம். இது பெருமாளுக்கு 28 பாசனங்கள் செய்வித்த பின்னர் இந்த மீதமுள்ள 2 பாசனங்கள், அதாவது 29 சிற்றம் சிறுகால பாசனம், 30வது பாசனம் வங்கக்கடல் கடைந்த மாதவன் என்ற 2 பாசனங்களை நிறுத்திவிட்டு பெருமாளுக்கு அம்சம் செய்த பின்னர் இந்த 2 பாசனங்களை கோஷ்டியில் சரி கோயில்களிலும் பின்னாட சாற்றுமுறை பாசனமாக கொள்ளப்படுகிறது. 29, 30 இரண்டும் சாற்றுமுறை பாசனம். 28 திருப்பாவை உபன்யாசம் போது திருப்பாவை சேவிச்சுட்டு காலையில் நீங்கள் விளக்கேற்றிட்டு திருப்பள்ளி எழுச்சி சேவிச்சுட்டு திருப்பாவை சேவிக்கும் போது 28 பாசனங்கள் சேவித்து முடித்துவிட்டு பெருமாளுக்கு தேவையான நைவேத்தியங்களை அம்சம் செய்துவிட்டு மீதமுள்ள இந்த 29வது 30வது பாசுரத்தை சேவித்து முடிக்க வேண்டும் என்பது ஐதீகம். அதைத்தான் சாற்றுமுறை பாசுரம் என்று கொள்ளப்படுகிறது. அத்தகைய இது சாற்றுமுறை பாசுரமாக இப்பாசுரம் ஆண்டாள் இப்பாசுரத்தில் பறை பறை என்று இதன் முறை கேட்டால் இல்லையா, இந்த பறையை பெற்றுக்கொள்வதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. பெருமாள் அவர்கள் கேட்ட பறையை கொடுத்து விட்டார் இப்பாசுரத்தில் அப்படின்னு சொல்லும்போது இது முக்கியமான பாசுரம். கண்ணனுக்கு தாங்கள் வந்த விதத்தை சொல்கிறார். அதிகாலை சீக்கிரமாக எழுந்து எல்லாரையும் எழுப்பிக்கொண்டு நந்தகோபாலன், யசோதை, பலராமன், நப்பின்னை ஆகியோரை எழுப்பி உன்னை வந்தடைந்தோம். நாங்கள் வந்த நோக்கத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த சாதாரணமான பறையை கேட்டு வரவில்லை. உனக்கு தொண்டு புரிவதே எங்கள் நோக்கம். இந்த பிறவி மட்டுமல்லாமல் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கே தொண்டு புரிவது மட்டுமல்லாமல் உன்னுடன் உறவும் இருக்க வேண்டும். இதை நீதான் எங்களுக்கு அருள வேண்டும் என்று இப்பாசுரத்தின் பதவுரையாக ஆண்டாள் குறிப்பிடுகிறார். இதில் உட்கருத்தாக என்னன்னா, எங்களுடைய சின்ன சின்ன கால்களை வைத்து உன்னை விடியற் காலையில் எழுந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடைய தங்க தாமரை போன்ற உன் அடியை போற்றும் பொருட்களை அடி போற்றி என்று சொல்லி பெற்ற மேய்த்துண குலத்தில் பிறந்து ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய இடையர் குலத்தில் பிறந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும். குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. எங்களுக்கு கைங்கரியம் என்ற பறையை தான் நீங்கள் கொடுக்க வேண்டுமே தவிர நம்ம உபகரணங்களாக கேட்டோம் இல்லையா. பறை பறை என்றால் பெரிய மனசு சால பெரும் பறையே அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பாசுரத்தில் மட்டுமே பறை என்பதனுடைய அர்த்தம் முரசு என்பது. மற்ற அத்தனை இடத்திலையும் பறை என்ற சொல் வரும்போது அங்கு கைங்கரியம், தொண்டு, அதாவது நேற்று சொன்னோம் இல்லையா, எதையோ பெரியதாக எதிர்பார்க்கிறாய், இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா பெருமாள் ரொம்ப வாதான்னு இல்லையா. அதனால இதில் ஒரு ஆசியமாக ஆண்டாள் அவர்கள் சொல்கிறாங்களாம். உங்களுடன் இந்த 28 நாட்களாக உன்னுடன் சேர்ந்து 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 உன்னுடைய ஞானம் எங்களுக்கு வந்து விட்டது. ஆனால் எங்களுடன் சேர்ந்து 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 உனக்கு ஞானம் இல்லை. அதனால் அறிவொன்றும் இல்லாதவனாகி ஆகிவிட்டாய். நாங்கள் பறை என்று கேட்டது முரசை கேட்பதாக அர்த்தமா? உனக்கு பொருள் விளங்கவில்லையா? நான் கூறுகிறேன் கேள் என்று சொல்லி எந்த காலத்திலும் உனக்கு தொண்டு புரிபவளாக நாங்கள் இருக்க வேண்டும். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நாங்கள் 7 பிறவி என்பது இங்கு மனித பிறவியோ மற்ற பிறவிகளோ சொல்வதில்லை. பெருமாளை கைப்பிடித்தவுடன் அவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது. மோட்சம் கொடுத்தவுடன் அவங்க ஏன் திரும்ப பிறக்க போகிறாங்க? ஆனால் பகவான் அவதாரங்கள் எடுக்கிறார் இல்லையா, பகவான் அவதாரம் எடுக்கும் போதும் கூடவே அவங்க கைங்கரியம் பண்ணமா. வைகுந்தத்துக்கு போகும்போதும் கூடவே இருந்து அவங்க கைங்கரியம் பண்ணமா. வைகுந்தத்திலையும் பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு கைங்கரியம் பண்ண வேண்டுமா. அதனால எற்றைக்கும் 7 பிறவிக்கும் எந்த இடத்துல அவர் போனாலும் கூடவே போகணும். அதாவது 24 ஹவர்ஸும் அவங்க கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணணும். இத்தகைய பறையை நீ எனக்கு அருள வேண்டும் என்பதைத்தான் ஆண்டாள் அவர்கள் இந்நோம்பின் பறையாக கேட்டு பெறுகிறாள் கண்ணபிரானை. அதைத்தான் இந்த பாசுரத்தில் இந்த மாதிரி இந்த பறையை கொடுக்கும்போது மற்ற நம் காமங்கள் மாற்று, எங்களுக்கு இதை தவிர இதை உனக்கு தொண்டு செய்ய வேண்டும், இதனால் எங்களுக்கு மகிழ்ச்சி என்ற
நினைப்பு இருந்தால் அதையும் மாற்ற வேண்டும். தொண்டு செய்தாக வேண்டும் என்ற நினைப்பு உனக்கு இருந்தால் அதையும் மாற்ற வேண்டும். நம் காமங்கள் நம்மளுக்கு எதிராக உள்ள எந்த விதமான நினைப்பையும் இல்லாமல் தூய தொண்டை மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு எங்களுடைய மற்ற தேவையான ஆசைகள் எதனாவது இருந்தால் ஏற்பட்டால் அதையெல்லாம் மாற்றி மற்ற நம் காமங்கள் மாற்ற எல்லோரும் எப்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உனக்கு தொண்டு புரியணும், கூடவே இருந்து தொண்டு புரியணும். நீ மேலோகத்தில் வாசம் பண்ணால் அங்கே நாங்கள் இருந்து தொண்டு செய்ய வேணும். பூலோகத்தில் அவதாரம் பண்ணினால் அப்பவும் நாங்கள் கூடவே தொண்டு செய்ய வேண்டும். இத்தகைய பறையை தான் நீங்கள் எனக்கு அருள வேண்டும் என்பது நோன்பை நோன்புக்கான சன்மானமாக, நோன்புக்காக பறையாக இங்கு ஆண்டாள் அவர்கள் இப்பாசுரத்தில் கேட்கிறார். சரி, தந்து விட்டோம் என்று இதை கேட்டீர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதைத்தானே சிறந்த சேவகிகளாக நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அகமகிழ்ந்து இப்பறையை ஆண்டாளுக்கும் அவர் கோஷ்டிக்கும் அளித்ததாக இது நான் அவர்களுக்கு மட்டும் பெற்றதாக நாம் கொள்ளக்கூடாது. உலகத்தில் வாழ்கின்ற அனைத்த ஜீவராசிகர்களும் ஜீவாத்மக்களும் இதைத்தான் நினைக்க வேண்டும், இதைத்தான் பெற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பகவானிடம் நோன்பு நோற்று இத்தகைய பறையை நீங்கள் எல்லாரும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக பூமியில் அவதாரம் எடுத்து மக்களை உய்விப்பதற்காக இந்நோம்பினுடைய சாரத்தை சொல்லித்து திருப்பாவை என்றதை உபதேசித்து நாமெல்லாம் நல்ல பிறவியை எடுக்க வேண்டும், நல்ல உய்விக்க வேண்டும், நல்ல ஜீவாத்மாக்களாக இருந்து பரமாத்மாவை அனுபவிக்க வேண்டும், கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டாள் தூய உள்ளத்தோடு நமக்காக இப்பாசுரத்தை பாடி அதுக்குரிய விளக்கமாக இத்தகைய காரணங்களை எடுத்து சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்க முற்படுகிறாள் என்பதைத்தான் நம்ம கருத்தாக கொள்ள வேண்டும். அதனால் கிருஷ்ணனும் வேண்டும், கிருஷ்ணனை திருமணம் செய்து கொண்டு கூடவே இருந்து எல்லா கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்பது இங்கு சரீர நோக்காக கொள்ளக்கூடாது. ஜீவாத்மா பரமாத்மா என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால் இதை புரிய வைத்து இந்த 29வது பாசுரத்தில் இந்த சிற்றம் சிறுகாலை என்ற பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். இதை சேவித்து நீங்கள் அனைவரும் ஆண்டாளின் அருளையும் கண்ணபுரான் எம்பெருமான் அருளையும் பெற வேண்டும் என்று கோரிக்கொள்கிறேன். இன்று போகி பண்டிகை. போகி என்றால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்சது. இங்கே போக்கி, அதாவது பழைசலையில் இருக்கிற தீய எண்ணங்களை எல்லாம் போக்கி நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியதுதான் போக்கி என்பது போகி என்று ஆகிவிட்டது. இப்போகி பண்டிகையில் பெருமாளுக்கு பழைய நினைப்பை தீய எண்ணங்களை கழித்து புதிய எண்ணங்களை உருவாக்கி அவர்களிடம் அருளை பெற்று தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தை பிறந்தவுடன் எல்லாருக்கும் நல்ல சுமுட்சமான காலமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கிறாள். அது மட்டுமல்லாமல் நாளை இல்லை, இன்று அதாவது போகி பண்டிகை அன்று மாலை இன்னும் ஒரு பாசனம் இருக்குது. ஏன்னா 30 பாசனம் இல்லையா, ஆனால் 29 நாட்கள் தான் மார்கழி. அதனால் என்ன பண்ணுவாங்க, இன்று மாலை வங்கக்கடல் கடைந்த என்ற கடைசி பாசுரத்தை தேவித்து திருக்கல்யாணியம் உபதேசிப்பார்கள். அதே போல் நானும் நாளைக்கு 2 வீடியோ வெளியிடுகிறேன். இன்று காலையில் நீங்கள் இதை பார்த்து தெரிந்து கொண்டீர்கள் என்றால் மாலையில் புதிய இன்னொரு வீடியோ அங்கே போகி திருக்கல்யாண ஆண்டாளுடைய திருக்கல்யாண வைபவத்தை பற்றியும் வங்கக்கடல் கடந்த என்ற கடைசியான பாசுரத்தை பற்றிய விளக்க உரையும் நான் மேலும் சொல்ல இருக்கிறேன். அனைவரும் கேட்டு எனக்கு சிறந்த ஆதரவு அளிக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு இப்போ 29 நாட்களாக நீங்கள் எனக்கு அளித்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. மேலும் இது போன்ற சிறு சிறு கைங்கரியங்களில் என்னை ஈடுபடுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் செய்யும்போது எனக்கு நல்ல விதமாக நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும், ஏதோ எனக்கு தெரிந்த வரை நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அதனால் திருப்பாவை முடிந்து இந்த 1 மாதம் கழித்து வாரத்திற்கு 1 வீடியோவோ இல்லது 2 வீடியோ ஏதோ என்னால் முடிந்த கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். அதையும் பார்த்து ஆதரவு தெரிவிக்கும்படி அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் காஞ்சி லதா பார்த்தசாரதி.